தஞ்சை பெரிய கோவில் வந்து ரொம்பவுமே ஒரு சபிக்கப்பட்ட கோவில். அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே ஆபத்தானது. அந்த கோவிலுக்குள்ள போனாலே ஒரு உயிர் பலி வாங்கிரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மித்தாலஜி இருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில சம்பிரதாயம் பண்ணணும், அதுவும் சமஸ்கிருத மொழியில பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனோட குரு சொல்லியிருப்பாரு. இது நான் கட்டின கோவில், எது பண்றதா இருந்தாலுமே தமிழ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ஒரே ஒரு விஷயத்தினால குரு வந்து கோபப்பட்டு ராஜராஜ சோழனுக்கு வந்து சாபம் கொடுத்துருவாரு. ஒண்ணு உன்னுடைய ஆட்சி வந்து பறி போகணும், அப்படி இல்லைன்னா நீ இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவில்ல வந்து சாபம் கொடுத்தாரு. கடைசியா ராஜராஜ சோழனுமே அந்த கோவில்ல தான் இறந்து போயிருக்காரு. 1984 ஆட்சியில இருக்கும் போது இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் அதே கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதே வருஷமே இந்திரா காந்தி வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு 3 வருஷத்துல எம்ஜிஆருமே இறந்து போயிறாரு. லாஸ்டா தஞ்சை பெரிய கோவில்ல 1000 ஆண்டு விழாவுக்கு கலைஞரை வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவர் அந்த கோவிலுக்கு வரும்போது ஆட்சியில தான் இருந்திருக்காரு. அடுத்த வருஷமே தேர்தல தோத்தும் போயிறாரு. கடைசி வரைக்கும் ஆட்சியை பிடிக்காமலே இறந்தும் போயிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள்